Good morning, students. Today we have learned measurements. What is measurements? Measurements na enappa? அளவுகள் அளவைகள் ஓகேவா. இப்போ மெஷர்மெண்ட்ஸில் எதெல்லாம் நம்ம அளப்போம்? எக்ஸாம்பிள், ஒரு ஷாப்புக்கு போகிறோம் ஓகேவா, டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போகிறோம். அங்கே வந்து கிளாத் இதெல்லாம் வாங்குகிறோமா, அப்போ அங்கே வந்து மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோமா இல்லையா? யூஸ் பண்ணுவோம், அப்படி தானே? ஸோ எதில் யூஸ் பண்ணுவோம்? அந்த கிளாத் வந்து எத்தனை மீட்டர், லென்த்து எவ்வளவு, அதனுடைய அளவு, திக்னஸ் எவ்வளவு, இதெல்லாத்தையுமே பார்ப்போமா? அதை பற்றி தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ லுக் அட் த புக்கு பேக்கு ஓகேவா. இப்போ இங்கே புக்கு பேக்கு. ஸோ இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, புக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு புக்கும் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கும். அதனுடைய பேப்பர்ஸ் முதற்கொண்டு அப்படி தானே. ஸோ ஒரு சில புக்கில் வந்து பேப்பர்ஸ் வந்து திக்னஸாக இருக்கும், ஒரு சில வந்து பேப்பர்ஸ் வந்து அதனுடைய அளவு வந்து திக்னஸாக இருக்குது, அது ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும், அதில் வந்து ப்ரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும். பேக்கே வந்து நமக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். எப்படி எல்லாம் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் பேக் இருக்கும்? மோர் தென் ஜிப் இருக்கும், இல்லைன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய கெப்பாசிட்டி, அது வந்து எவ்வளோ புக்கு அதுக்குள்ளே இன்சைடு வந்து எவ்வளோ புக்கு நம்ம திணிச்சோம் அப்படின்னாலும் அது வந்து அந்த பேக்குக்கு வந்து என்னது எந்த டிஃபால்ட்டுமே இருக்காது. எவ்வளோ அளவுள்ள புக்கை நம்ம உள்ளே வச்சாலும் அந்த பேக்கினுடைய அந்த லாஸ்ட் இது அதை தூக்கிட்டு வரோம்ல, அது வந்து என்னது அந்து போகாது. அதனுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய பவர்ஸ் வந்து ரொம்ப நல்லா திக்னஸாக இருக்கும், அப்படி தானே. இப்போ புக்குன்னு எடுக்கிறோம், ஒரு புக்கு எடுக்கிறோம் அப்படின்னா பைண்டிங் பண்ணுறதுக்காக புக்கு கொடுக்குறோம், அப்படி தானே. அதை ஏன் நம்ம புக்கு வந்து பைண்டிங் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம்? திடீர்னு நம்ம கைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த புக்கு அட்டை வந்து என்ன பண்ணிடும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னா புக்கு என்னவாயிரும், கிழிஞ்சிரும், ஸ்கேர் ஆயிரும். அப்படிங்கிறக்காக தான் அதை என்ன பண்ணுறோம், பைண்டிங் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த பைண்டிங் பண்ணுறதுனால என்னது, நல்ல திக்னஸில் வந்து அந்த அட்டை அதை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு அட்டை போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா எங்கே வேணால் நம்ம மேலேருந்து தூக்கி போட்டாலும் எந்த ஃபால்ட்டும் இருக்காது. அதுக்காக தானே. ஸோ அதனுடைய அளவு, அந்த அளவைகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ எக்ஸசைஸ் 3.1ல் டிக் தி ஆப்ஜெக்ட் வாஸ் விச் ஹேஸ் மோர் வேல்யூ. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மோர் வேல்யூ உள்ளதை டிக் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதை எடை வந்து அதிகமாக எதில் இருக்குது? இப்போ ஆப்பிள், வாட்டர் மெலன், இது ரெண்டில் எது வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கும்? மோர் வேல்யூ வாட்டர் மெலன். பாட்டில், ட்ரம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு சேர், டேபிள், டேபிள். புக்கு, பேக்கோட வெயிட்டு தான் அதிகமாக இருக்கும். பென்சில், பாக்ஸு. ஸோ அப்போ வேல்யூம் அப்படிங்கிறது அதனுடைய அளவு, கொள்ளளவு ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட், அரேஞ்ச் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ் அக்கார்டிங் டு தர் வேல்யூ. அரேஞ்ச் பண்ணும். இப்போ இது ஒரு பிளாஸ்டிக் பாலாக இருக்குது. ஸோ இதனுடைய வெயிட்டை விட ஃபஸ்ட்டு எது வரும்? ஸ்மால் பால், நெக்ஸ்ட்டு செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. அதனுடைய அளவு, அதாவது அதனுடைய வெளி சுற்றளவு, நெக்ஸ்ட்டு இந்த பிரெத்து, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவோம். அப்படியே இதனுடைய வெயிட்டும் ஈக்குவலாக இருக்குமா? இருக்காது. ஸோ இது ஸ்மாலஸ்ட் பால், இதனுடைய கெப்பாசிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் எடுத்துக்கிறோம் ஓகேவா. சேம் கொஸ்டின், ஒரே ஒரு ஸ்மால் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் ஓகேவா. 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி உட்கார வைக்கிறோம் ஓகேவா. 15 மினிட்ஸில் படிக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு யார் வந்து நமக்கு ஈஸியாக படிச்சுட்டு வந்து உடனே வந்து யார் அந்த டெஸ்ட் எழுதி கொடுப்பான்? 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா அவனுடைய கெப்பாசிட்டி, பிரெயின் கெப்பாசிட்டியும் இந்த 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய பிரெயின் கெப்பாசிட்டியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரீசன் என்ன? அந்த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு இதனுடைய எப்படி படிக்கணும், எந்த மீனிங்கில் படிக்கணும், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கிளாஸ் வைஸ் கிளாஸ் வந்து ஒவ்வொரு கிளாஸு சேஞ்ச் ஆகும்போதும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட எப்படி படிக்கணும், இதை எதோட கம்பேர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற அவனுடைய ஒரு தெளிவு இருக்கும். ஸோ அவன் ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணி படித்து கொண்டு வந்தேன்.
ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுங்கிறப்ப அவன் 1 to 5th வரை படிக்கும்போதே பேசிக் தான் நம்ம படிச்சுக்கிட்டே வந்திருப்பான். ஸோ இப்போ தான் அதனுடைய கரெக்டாக இதனால தான் இவ்வளோ இதாக படிக்கணும், இப்படி படிக்கணும், இப்போ தான் இதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுற ஏஜ். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குமா இல்லையா? ஸோ அப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய மைண்ட் செட்டும் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட்டும் ஈக்குவலாக இருக்குமா? இருக்காது. ஸோ அவனுடைய கெப்பாசிட்டி வேறு, இவனுடைய கெப்பாசிட்டி வேறு. ஓகேவா? அதே மாதிரி போத் 4 balls பாலுன்னா அது ஈக்குவல் தான். ஸோ அப்போ ஸ்மால் பாலு பிக்கஸ்ட் பாலுன்னு ஏன் அதை சொல்கிறோம்? இதனுடைய அளவு. இப்போ சின்ன குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு பெரிய பாலை தூக்கி கொண்டு வந்து கொடுப்பாங்களா? இல்லை. ஏன்னா அந்த பிள்ளையால் அதை தாங்குகிற அளவுக்கு சக்தி, அதை தூக்குறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த அளவில் இந்த கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸை வால்யூம்ஸ் அடிப்படையில் கம்பேர் பண்ணோம். செகண்ட் ஒன்னில் எது வரும்? புக்கு, டைரி, புக், எரேசர், சூட்கேஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னில் எது வரும்? சூட்கேஸு. செகண்ட் ஒன்னில் சும்மா சாதாரணமாக இருக்க டைரி. தேர்டு ஒன்று டிக்ஷனரி. ஃபோர்த்து ஒன்று சூட்கேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இதை கம்பேர் பண்ணும்போது பில்லோ வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பெட்டு கவரு செகண்ட் வெயிட்டு, தேர்டு, ஃபோர்த்து பெட்டு. ஸோ ஏன் நம்ம இப்போ பில்லோவும் இந்த பெட்டும் ஈக்குவலாக இல்லை. இதை லைட் வெயிட் ஈஸியாக நம்ம தூக்கிடலாம். அந்த பெட்டை ஒரு ஆளாக தூக்க முடியுமா? தூக்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ வேல்யூம் அப்படிங்கிறது அதனுடைய கொள்ளளவை குறிக்கக்கூடியது. ஓகேவா? அதனுடைய அளவுகளை குறிக்கக்கூடியது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு லுக் அட் த ஒன் பாட்டில் ஃபில் ஆஃப் வாட்டர். ஒரு பாட்டில் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணுறோம். இப்போ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ஒரு மார்பிள்ன்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மார்பிள் கல் போடுறோம். ஓகேவா? சம் வாட்டர் கொடுத்துட்டு இந்த மார்பிள் கல் போடுறோம் அப்படின்னா அதனுடைய வாட்டர் லெவல் எவ்வளோவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் ஒன் எரேசர் போடுறோம். மார்பிளை எடுத்துகிட்டு எரேசர் போடுறோம், எவ்வளோவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ட் ஒன் ஒரு காயின் போடுறோம், வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. ஸ்டோன்னா என்னது? ஒரு கல் போட்டோன்னா அதனுடைய வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. பொட்டேட்டோ, டொமேட்டோ, இப்படி ஒவ்வொரு பொருளாக போட்டு அதனுடைய வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இல்லை அதே லெவலில் இருக்குதா அப்படின்னு நோட் பண்ணுறோம். ஏன் ரீசன் என்ன அப்படின்னா நேம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஒவ்வொரு பொருளுடைய வேல்யூமும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி பார்க்குறதுக்காக. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் ஸ்டோனும் ஒரு பிக்கஸ்ட் ஸ்டோனும் போகிறோம், ரெண்டுமே ஈக்குவலா? ஒரு ஸ்மால் ஒரு ஸ்மால் கல். ஓகேவா? அந்த ஸ்டோனை நம்ம அதுக்கு தண்ணிக்குள்ளே போடுறப்ப அதனுடைய வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது லைட்டாக தான் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு 1 millimeter தான் இன்க்ரீஸ் ஆகும். அதே ஒரு பிக்கஸ்ட் ஸ்டோன் அது உள்ளே போடுறோம் அப்படின்னா அந்த கல் மூழ்கும் போது என்னது? அதனுடைய வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது மேக்ஸிமம் 5 or 10 milliliter வந்து இன்க்ரீசஸ் ஆகும். அப்போ ஒரு ஸ்மால் ஸ்டோனோட அளவும் வேல்யூமும் பிக்கஸ்ட் ஸ்டோனோட வேல்யூமும் ஈக்குவலாக இருக்குமா? இல்லை. அப்போ வேல்யூங்கிறது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனுடைய ஆப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு a volume has 3 sides. அதாவது 3 என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்டு, லென்த், பிரெத் அண்ட் ஹைட்டு. வால்யூம் அப்படின்னா என்ன அப்படின்னா லென்த்து, பிரெத்து அண்ட் அனதர் ஒன் ஹைட்டு. லென்த், பிரெத் அண்ட் ஹைட். இப்போ இதில் லுக் அட் த இதில் எது ஹைட்டுன்னு நம்ம சொல்லுவோம்? ஸோ இந்த வேல்யூ இது என்னது? ஹைட். லென்த்துனா எதை சொல்லுவோம்? இதுதான் என்னது? லென்த். பிரெத்து இந்த அகலம், இது அதனுடைய லென்த்து. ஓகேவா? ஸோ இந்த இடைப்பட்ட இந்த அகலங்கள் எல்லாமே என்னது? பிரெத்துக்குள்ளே வரும். ஸோ அப்போ லென்த்து, பிரெத்து, ஹைட்டு எல்லாத்துலேயுமே லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இருக்குமா? ஒரு டோர், ஒரு விண்டோ அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும்.
ஓகேவா? எல்லாத்துலேயுமே ஹைட் இருக்குமா? இருக்காது. ஒரு சில இதுக்கு மட்டும்தான் என்னது லென்த்து பிரெத்து ஹைட்டு. இப்போ லுக் அட் த ஒன் ரெக்டாங்கிள். ஸோ இப்போ என்னது 2 ரெக்டாங்கிள்ஸை ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? கியூபாய்டு. கியூபாய்டுங்கிறது ஒரு இப்போ எக்ஸாம்பிள் செவ்வகம். ரெக்டாங்கிள் இஸ் எ செவ்வகம். ஓகேவா? கியூபாய்டு அப்படின்னா என்னது? கன செவ்வகம். ஓகேவா? கன செவ்வகம்னா இப்போ 2 ரெக்டாங்கிளை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் இருக்குது? லென்த்து, பிரெத்து, ஹைட். லுக் அட் த இதனுடைய லென்த்தும் பிரெத்தும் மட்டும்தான் நமக்கு இருக்குது. அப்படி தானே? இப்போ எக்ஸாம்பிள் அண்ட் அனதர் ஒன்று ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணும்போது இதனுடைய ஹைட்டு நமக்கு கிடைக்குதா? எது? இதுதான் அதனுடைய ஹைட். ஓகேவா? ஸோ அப்போ லென்த்து வேல்யூம் கம்பேர் பண்ணும்போது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா லென்த்து, பிரெத்து அண்டு ஹைட்டு. ஓகே. அப்போ ஈச் லைன் சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 millimeters ஈக்குவல் டு 100 centimeter. இப்போ 1 cube எடுத்தோன்னா அதில் எத்தனை டோட்டலாக எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே 9 9 9 அப்படியே கம்பேர் பண்ணும்போது என்னது? டோட்டலாக 3 3 3 லென்த்து 3 பிரெத்து 3 ஹைட்டு 3 3 3s are 9 9 3s are 27 யூனிட்ஸ் அதில் இருக்குது. ஓகே. லுக் அட் தட் ஆப்ஜெக்ட்ஸ். எக்ஸசைஸ் 3.1ல ஒரு நோட்புக்கோட லென்த்து 6 மீட்டர், பிரெத்து 15 மீட்டர், ஹைட்டு 1 மீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எதை ஃபஸ்ட் ஒன் நோட்புக்ஸ். நோட்புக்ஸு வேல்யூம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் லென்த்து, பிரெத்து, ஹைட். லென்த் வேல்யூ கிவன் லென்த் வேல்யூ 6 meter 6 centimeter, breadth is equal to 15 centimeter, height 1 centimeter. 1 6 are 6 into 15. 15 into 6, 6 5s are 30. 6 plus 3 9. Therefore volume is equal to 90 centimeter cube. Volume நாலே 3 அளவுகள் வரதுனால volume is equal to cube னு எழுதுவோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நேம் போர்டோட வேல்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? நேம் போர்டு L into B into H. L value 20, B value 90, height value 2. How many zeros? 2 0. 9 2s are 18 into 2. 2 0, 8 2s are 16, balance 1. 1 2 is to 2 plus 1 3. 3600 centimeter cube. ஏன் இங்கே க்யூப்னு ரைட் பண்ணுறோம் தெரியுதா? க்யூப்பு வேல்யூம் அப்படின்னா கன அளவு. ஓகேவா? அப்போ கணம்னாலே என்னது? க்யூப்பு கம்பேர் பண்ணுறது. தேர்ட் ஒன் ஷோகேஸ் கபோர்டோட வேல்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். L into B into H. L value 70, B value 250, C value 70. Look at that. How many zeros? 1 2 3. Next you multiply 7 into 7. Sorry, 70 into 70. How many 0? 2 0. 7 7s are 49 into 250. How many zeros? 1 2 3. Next multiply of 49 25. 9 5s are 45. 4 5s are 20 24. 18. 8 plus 1 9. 5 12. Balance 1 12. So 12,25,000 centimeter cube. Next fourth subdivision, gift box. L value 10 into 10 into 10. How many of 0 are there? 1 2 3.
1 ones are 1, 1 ones are 1. 1000 centimeter cube. Dice. Value 1 centimeter, 1 centimeter, 1. 1 ones are 1, 1 ones are 1 centimeter cube. Find out பண்ணுறது தெரியுதா? வேல்யூனாலே லென்த்து பிரெத்து ஹைட் இருக்கணும், எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். Complete the given table, find the value of the given objects. Okay, இப்போ first one என்னது? 6 cm, 8 cm, 10 cm. 8 tens are 80. 80 into 6. How many zeros? 1 0. 8 6 are 480 centimeter cube. Okay, next window pan. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லென்த்து கொடுத்தாச்சு, ஹைட்டு கொடுத்தாச்சு, வேல்யூம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? பிரெத்தோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். லுக் அட் தட். செகண்ட் ஒன்னில் செகண்ட் length is equal to length value is equal to 3 meter. Breadth find out பண்ணணும். Height is equal to 45 centimeter. Next volume is equal to 900 centimeter cube. Centimeter. இப்போ volume is equal to length, breadth, height. Volume ஓட value 900 is equal to 3 into b into 45. இப்போ b ஓட value find out பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 345 இருக்குதா? இது ஆப்போசிட் சைடு மல்டிப்ளிகேஷனில் பாசிட்டிவ், அடிஷனில் இருந்தால் நெகட்டிவ், நெகட்டிவில் இருந்தால் பாசிட்டிவ், மல்டிபிளில் இருந்தால் டிவைட் டு மல்டிபிள். ஓகேவா? இப்போ இங்கே 900 மல்டிபிளில் இருக்கிறது டிவைடட் வருமா? 3 into 45 is equal to base. 1 3 is 3. 3 3s are 9, 0 0. Next 345 divided of 5 table. 9 5s are 45. 6 5s are 30, 0. 3 3s are 9. 2 3s are 6, 0. So about 20 divided by 3. 6 3s are 18. Balance 2. Added 0. 6 3s are 18. So we increase this idea of 6.67 centimeter. Okay. Next second subdivision, third subdivision. Given length is equal to 7 centimeter, breadth is equal to 20 centimeter, volume is equal to 4200 cubic centimeter. To find height value, height is equal to volume divided by length into breadth. Volume value 4200 divided by 70 into 20. 0 0 cancel. 0 0 cancel. 1 7 is 7. 6 7s are 42. 1 2 is 2. 3 2s are 6. Therefore the height is equal to 3 centimeter. Next steps oda length is equal to 80 centimeter, breadth find out பண்ணணும், height 20 centimeter, volume 32,000 cubic centimeter. Volume is equal to என்ன find out பண்ணோம்? base is equal to breadth is equal to volume divided by length into height. Volume 32,000 divided by length 80 into height 20. 0 0 cancel. 0 0 cancel. 1 2 is true. 1 2 is true. Balance 1 is 6 2s are 12, 0. 1 8 8 is 2 8s are 16. Therefore breadth is equal to 20 centimeter. Do you understand now? கொடுத்துருக்காங்க, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ரூமு நெக்ஸ்ட்டு ரூமோட வேல்யூ கொடுத்தாச்சு. ரூமில் லென்த்து என்ன நமக்கு தெரியாது. பிரெத் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர், ஹைட் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர், வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர் க்யூப்.
இப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு வேல்யூம் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அதை டினாமினேட்டர் இப்போ பிரெத் இன்ட்டு ஹைட்டு வேல்யூம் 36 breadth 4 height 3 1 3 is 3 1 3 is 3 2 3 are 6 1 4 is 4 4 3 is 12 1 4 is 4 2 4 is 8 3 4 is 12 therefore length is equal to 3 meter. Next third sum, find the number of pricks of diamonds 20 cm 5 cm and 10 cm required to construct a wall of dimension 300 cm 200 cm and 20 cm. என்ன கேட்குறா find the number of pricks. ஓகேவா நம்பர் ஆஃப் பிரேக்ஸ் இப்போ லென்த்து நம்பர் ஆஃப் பிரேக்ஸ்னால் என்னது சிங்கிள் ஓகேவா லென்த் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் பிரெத் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் height is equal to 10 centimeter. இது inside of brick, outside of is equal to length 300 centimeter, breadth B1 is equal to 200 centimeter, height H1 is equal to 20 centimeter. To find the number of இதை யூஸ் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் பிரேக்ஸ் செங்கல் வந்து இந்த டைமென்ஷனை யூஸ் பண்ணி லென்த்து பிரெத்து ஹைட்டு கொடுத்தாச்சு இந்த டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எத்தனை நம்பர் ஆஃப் பிரேக்ஸ் செங்கல் வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே இப்போ பிரேக்ஸ் செங்கல் அப்படின்னா இன்சைடு பெருசு சிறுசு ஓகேவா இதை யூஸ் பண்ணி தான் அந்த செங்கல் லென்த்து பிரெத்து ஹைட்டு. ஸோ அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் பிரேக்ஸ் செங்கல் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிரேட்டஸ்ட் பெரிய இதுலேருந்து சிறுசு நம்ம என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோம். அப்போ L1 B1 H1 டிவைடட் பை L1 இன்ட்டு B1 இன்ட்டு H1. L1ஓட வேல்யூ கேபிட்டல் L வேல்யூ 300 இன்ட்டு 200 இன்ட்டு 20 டிவைடட் பை 20 இன்ட்டு 5 இன்ட்டு 10 20 20 கேன்சல் 0 0 cancel 1 5 is 5 6 5s are 30 so 6 into 200 is equal to 1200 breaks. எத்தனை breaks ரெடி பண்ண முடியும் 1200 breaks வந்து ரெடி பண்ண முடியும் ஓகேவா. நெக்ஸ்ட் fourth one, how many sake of dimension 15 cm 45 cm and 90 cm filled with rice can be kept in a room of dimensions 3 meter 18 meter 9 meters. இதேதான் அதே ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ கேபிட்டல் L1 is equal to 15 centimeter, capital B1 is equal to 45 centimeter, capital height 1 is equal to 90 centimeter. Small L1 3 meter, B1 18 meter, H1 9 meter. By number of sake is equal to 15 into 45 into 90 divided by 3 into 18 into 9. 1 9 is 9, 10 9s are 90. Next 1 3 is 3. 5 3s are 15, 8 3s are 6 3s are 18, 1 3 is 3, 1 3 is 3, balance 1, 5 3s are 15. Next 2 3s are 6, 5 3s are 15, 1 2 is 2, 5 2s are 10. 5 into 5 into 5. 5 5s are 25, 25 5s are 125 sake. Okay, do you understand now? Thank you students. You write your homework note. Okay, thank you students.